சென்னை வடபழனி பூவிருந்தவல்லி இடையே ஜனவரி 15ஆம் தேதி மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் எம்.ஏ. சித்திக் தெரிவித்துள்ளார். சென்னையில் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது விம்கோ நகர் பணிமுனை முதல் சென்னை விமான நிலையம் வரையிலான ப்ளூ லைன், சென்னை சென்ட்ரல் முதல் செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரையிலான கிரீன் லைன் என 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த கட்டமாக மாதவரம், சிறுசேரி, சிப்காட் வரையிலான பர்பிள் லைன், பூந்தமல்லி பைபாஸ் முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான ஆரஞ்சு லைன், மாதவரம் சோழிங்கநல்லூர் வரையிலான ரெட் லைன் ஆகிய 3 வழித்தடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆரஞ்சு லைன் வழித்தடத்தில் வடபழனி முதல் பூந்தமல்லி இடையிலான ஒரு பகுதி மெட்ரோ ரயில் சேவையை விரைவில் தொடங்கி வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது ஆற்காடு சாலையை ஒட்டி செல்கிறது. இந்த வழித்தடத்தில் ஜனவரி 15ஆம் தேதி வாக்கில் சோதனை ஓட்டம் தொடங்கும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாக இயக்குநர் எம்.ஏ. சித்திக் தெரிவித்துள்ளார். வடபழனி பூந்தமல்லி மெட்ரோ வழித்தடமானது டபுள் டக்கர் வடிவில் செயல்படுத்தப்பட உள்ளது. இது பயன்பாட்டிற்கு வந்தால் சென்னையின் முதல் டபுள் டக்கர் மெட்ரோ வழித்தடம் என்று பெருமையை பெறும்.